வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை பண்ண போறோம். இந்த ஃப்ரை பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. நம்ம ரொம்ப ஈஸியா வேகமா இதை செஞ்சிடலாம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கிறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்க தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிட்டு நீல சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீல சைஸ் பீசஸா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் உருளைக்கிழங்கோட கலர் மாறாம இருக்கும். இதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா வாங்கிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு நீல பீசஸா கட் பண்ண முடியும். இதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிடணும். இந்த வடிகட்டியில உருளைக்கிழங்க சேர்த்துட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டா வடிய விட்டுருங்க. இதை ஃப்ரை பண்றதுக்கு அடிகனமான கடாய் அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்ச உருளைக்கிழங்க இதுல சேர்த்துடலாம். இப்ப இந்த கிழங்க 1 நிமிஷம் போல நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு பெருங்காய பவுடர் சேர்க்கணும். நான் 5 நிமிஷம் கழிச்சு தான் சேர்க்க போறேன். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இடையில அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். நல்லா இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி அடுத்து மூடி எதுவும் போட வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இடையில இந்த மாதிரி குலுக்கி விட்டீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இடையில அப்பப்போ குலுக்கி விட்டு உருளைக்கிழங்கு நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்டியா ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.